புள்ள பெத்துக்க வக்கில்லாத ஜென்மண்டி நீ. என் வலியோ வேதனை உனக்கு எங்கடி புரிய போகுது? குஷிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, நீ உயிரோடவே இருக்க மாட்ட. நில்லடி. ஸ்னேகாவை மிரட்டினதால குழந்தை மேல உனக்கு உண்மையிலேயே பாசம் இருக்கு நம்பிடுமே நினைக்காத. என் குழந்தை மேல நான் உயிரிய வச்சிருக்கேன். அவளுக்கு ஒரு ஆபத்துனா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். இப்ப சொல்றேன், என் குழந்தைய நான் தேடி கண்டுபிடிப்பேன். அவ மட்டும் நீதான் அவளை கடத்துனங்கிற உண்மையை கன்ஃபார்ம் பண்ணட்டும். அந்த செகண்டே உன் உயிர் என் கையால தாண்டி போகும். ஜாக்கிரதை. போடி. அண்ணே, அண்ணே, அம்மா அண்ணே பேசுற. அம்மா, என்னடா ஆச்சு? குஷி கடிச்சிட்டாளா? ஸ்டேஷன் இப்பதான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அவங்களும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னமோ ஏதோ பதட்டமா இருக்கு. குஷி கொண்டு ஆயிடாதில்ல? அம்மா, நம்ம யாருக்கு எந்த கெடுதலும் பண்ணலம்மா. குஷிக்கு ஒன்றும் ஆகாது, நீ தைரியமா இருமா. டேய், அப்பா எழுந்திருச்சுட்டாருடா. நீங்கெல்லாம் எங்க போயிருக்கீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. எனக்கு பதில் சொல்லவே முடியல. அப்பாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான்டா. அம்மா, அப்பாக்கு எதுவும் தெரிய வேணாம்மா. நான் உடனே வரேன். சரி, சீக்கிரம் வா. என்னடா? அப்பா ஏஞ்சிட்டாரானே. எல்லாரும் எங்கே போகணும்னு கேட்டுகிட்டே இருக்காரா. நீ ஒண்ணு பண்ணு. நீ முதல்ல வீட்டுக்கு போ, அவங்கள சமாளி. நானும் அம்மா குஷியை தேடி கூட்டிட்டு வரோம். நீ கிளம்பு, வீட்டில் போய் சமாளி. அண்ணே, குஷி கிடச்சிடுவாள் அண்ணே. கிடச்சிடுவா. எங்கேயும் போயிருக்க மாட்டா. வந்துடுவா, எப்படியாவது வந்துடுவா. சரி, வாமா போய் தேடலாம். குஷி, 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 குஷி. என்னம்மா, எங்கேயாவது பாத்தியா? இல்ல மாமா. என்னம்மா இல்லைங்கிற? அப்படி எங்கதாம்மா போயிருப்பா அவ? தெரியல மாமா. சரி வா, அந்த பக்கம் எங்க தேடி பார்க்கலாம். குஷி எங்கேயும் போயிருக்க மாட்டா. அவளுக்கு ஒன்றும் ஆயிருக்காது, நீ கவலைப்படாத. நீ வேணா பாரு, நைட்டு ஓடி வந்து அம்மானு கட்டி பிடிச்சி நிக்க போறா. அவ கூட இருக்கும் போது அவளோட அருமை தெரியலப்பா. தொட்டதுக்கு எல்லாம் கோவப்பட்டிருக்கேன், திட்டு இருக்கேன், அடிச்சிருக்கேன். இப்ப அவன் எங்க இருக்கான்னு தெரியலேப்பா. அவளை பார்க்காம என் மனசு ஏங்குதுப்பா. அப்பா, இனிமே நான் குஷி அடிக்க மாட்டேன், திட்ட மாட்டேன்ப்பா. அவளை வர சொல்லுங்கப்பா. கவலைப்படாத, மினிஸ்டர் கிட்ட பேசியிருக்கேன், அவன்கிட்ட ப்ரெஷர் போட்டிருக்கேன். இன்னைக்கு நைட்டுக்குள்ள குஷி வரலனா நான் யாருன்றதை காட்டுறேன். அப்பா, எனக்கு ராஜு மேல சந்தேகமா இருக்குப்பா. அவன் என்ன பழி வாங்குறத நினைச்சு குஷியை கடத்தி வச்சிருக்கலாம்ல. அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ராகவன் குடும்பத்தை அழிச்சிட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன்ப்பா. நீங்க ஜெயிலுக்கு போயிட்டா குஷி கிடைச்சிருவாளா? நல்லதோ கெட்டதோ நம்மளா இருந்து போராடிதான் ஆகணும். உமாக்கா இப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு கண்டிப்பா தோணல. உனக்கு அவளை பத்தி தெரியாது ஸ்னேகா. அந்த உமா இருக்காள, அவளுக்கு உடம்பெல்லாம் விஷம். அதுலயும் அவங்க அப்பா இருக்கான் பாரு, அவனுக்கு நாடி நரம்பெல்லாம் வஞ்சம் தான் நிறைஞ்சிருக்கு. ரெண்டு பேரும் சரியான பான் கிரிமினல்ஸ். எனக்கு தெரியுமா,
எல்லாம் திட்டம் போட்டு தான் செஞ்சிருக்காங்க. வேணும் தான் காலையில ஃபோன் பண்ணிருக்கா. குழந்தை உன் கூட வராங்கறத தெரிஞ்சுக்கிட்டு தான் பிளான் போட்டு கிட்னாப் பண்ணிருக்கா. அம்மா ஒருவேளை அப்படி நடந்திருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். குழந்தை அவங்க அம்மா பாதுகாப்புல இருக்காங்கிறது நல்ல விஷயம் தானே. நம்ம பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. ஆனா வேற யாராவது கடத்திட்டாங்களோன்னு தான் பயமா இருக்கு. அம்மாவோட அப்பெல்லாம் ஒரு பெரிய மனுஷன். ஊர்ல இருக்கிற ரவுடி பசங்க அத்தனை பேர் சகவாசமா அவனுக்கு இருக்கு. எதையுமே அந்த ஆளுக்கு நேர்வழியில செஞ்சு பழக்கம் இல்லமா. அவன் செய்யற எல்லாத்துக்கும் இது உமாவும் ஜால்ரா தட்டிட்டு உட்காந்துருக்கான். ஒண்ணும் இல்ல, இவங்க 2 பேரையும் பிடிச்சி 4 மிதி மிதிச்சா போதும் குழந்தை எங்க இருக்கிறாங்கிற உண்மை வெளியில வந்து. பைத்தியக்காரத்தனமா தான் பேசாத. குஷி அவங்க கிட்ட இல்ல. தப்பு செஞ்சவங்க மூஞ்சி பார்த்தாலே தெரிஞ்சிடும். அவன் மூஞ்சில உண்மையான பதட்டம் தான் தெரிஞ்சது. அப்பா அவனை நம்பாதீங்கப்பா. அவன் கூட குடும்பம் நடத்தி புள்ளைய பெற்றிருக்கேன்ப்பா. அவன் பயங்கரமான ஆளுப்பா. எல்லாத்தையும் செஞ்சுட்டு எதுவுமே செய்யாத மாதிரி மூஞ்சி வச்சிருப்பான். உன பொம்பளை மாதிரி அழுது காரியத்தை சாதிப்பான். நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காத உமா. எனக்கு ராஜீவ் பத்தி தெரியும். டக்கு டக்குன்னு டென்ஷனாகி வார்த்தை விடுவானே தவிர பெத்த பொண்ணை கடத்துற அளவுக்கு கீர்த்தனமானவன் கிடையாது. எதுக்கு பைப்பு பார்த்தாலும் அவனுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்ப குஷி யார் தான் கடத்துனது? இது பாருமா, எனக்கு பிசினஸ்ல 1000 எதிரி இருக்காங்க. அவங்கள யாராவது செஞ்சிருக்கலாம். தொழில் என் கூட போட்டி போட முடியாதவங்க குஷி வச்சு என்னை தோக்கடிக்க முயற்சி பண்ணலாம்ல. இல்ல நம்ம வசதி வாய்ப்பை பார்த்துட்டு பணத்துக்காக கூட கடத்திருக்கலாம் இல்லையா? பணம் என்னமா பெரிய பணம்? என் குழந்தையை காப்பாத்துறதுக்காக என் உயிரை கொடுக்க கூட நான் தயாரா. மாமா அவசரப்படாதீங்க மாமா. நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். மயில்வாகனன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவங்க கடத்தல் கும்பலை பத்தி ஏதாவது ஒரு விஷயத்தை ட்ரேஸ் பண்ணி கண்டிப்பா நம்ம குஷியை கண்டுபிடிச்சிருவாங்க. எனக்கு என்னமோ உள்ளுக்குள்ள பயமா இருக்கு ஸ்னேகா. அம்மா ஒண்ணு கிடக்க ஒண்ணா என் குழந்தை உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா ஐயோ, இந்த விஷயத்தை ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணி ஆகணும். எக்ஸாக்ட்லி. இந்த தெளிவு நமக்கு இருந்தா போதும் மாமா. நமக்குள்ளேயே மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருந்தோம்னா கடத்தினவன் ஈஸியா எஸ்கேப் ஆகி போயிடுவான். இந்த விஷயத்துல ஆத்திரப்படாம அவசரப்படாம தான் நம்ம இதை ஹேண்டில் பண்ணி ஆகணும். சரி, நான் ஆத்திரப்படல, அமைதியா இருக்கேன். ஆனா விடியறதுக்குள்ள குஷி என் முன்னாடி வந்து நிக்கணும். இல்லனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. உனக்கு தெரியாது ஸ்னேகா, உள்ளுக்குள்ள நான் அப்படியே கொதிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ சொல்றேங்கிறதுக்காக தான் நான் அமைதியா இருக்கேன். ஆமா, நீங்க அமைதியா இருந்தீங்கனாலே போதும். நானும் துவாரகேஷும் போலீஸோட சேர்ந்து எப்படியாவது குஷியை கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம். இந்த விஷயத்துல மாமாவை எப்படி ஹேண்டில் பண்ண போறோன்னு தான் தெரியல. நீங்க தான் மாமாக்கு தைரியம் கொடுக்கணும். அவர் முன்னாடி நீங்க தைரியமா இருந்தாதான் அவரால் ஓரளவுக்காவது நிம்மதியா இருக்க முடியும். எனக்கு நம்பிக்கை இல்லைம்மா. போலீஸ் பெருசா அதுவும் பண்ணிடாது. இன்னொரு கேஸ் வந்துச்சுன்னா அது பின்னாடி ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நானே அந்த களத்துல இறங்கி குஷியை கண்டுபிடிச்சி உன் கண்ணு முன்னாடி கொண்டு நிறுத்துறேன். அது என் பொறுப்பு. போதுமா? போதும். இந்த பாவங்களால நான் பட்டு இருக்கிற கஷ்டம் எல்லாம் போதும். எப்படியாவது என் குழந்தையை தேடி கண்டுபிடிச்சு அவளை கூட்டிட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிட போறேன். இவங்க 2 பேருக்கு முன்னாடி நாங்க நிம்மதியா இருக்கவே முடியாது. உமாவும் அந்த கஜேந்திரனும் எங்களை நிம்மதியா வாழ விடவும் மாட்டாங்க. கண்டுபிடிச்சிடலாம் மாமா. சார், என்ன ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க? ராமதாஸ், கஜேந்திரன் வீட்டுல காய போட்ட உள்பனியன் காணாம போனா கூட ராஜீவ் மேலதான் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க போல இருக்கு. சார், இத்தனைக்கும் உமாவும் ராஜீவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துரத்தி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இந்த காதல் கன்றாவி எல்லாம் காணாம போயிடும். அந்த பொண்ணு உண்மையிலேயே தொலைஞ்சு போச்சா, இல்ல இவங்க குடும்ப பிரச்சனையில ஒளிச்சு வச்சுக்கிட்டு டிராமா பண்றாங்களா? சார், இன்னொரு சான்ஸ் கூட இருக்கு சார். என்ன? நான் எப்படி யோசிக்கிறேன்னா, இவங்க 2 பேரும் குடிநீர் சண்டை எப்ப பார்த்தாலும் போட்டுக்கிட்டே இருக்காங்கல்ல. இந்த அப்பா அம்மாவே வேண்டாண்டான்னு அந்த பொண்ணு எங்கேயாவது ஓடி போயிருந்தா? ராமதாஸ், கோபம் வர மாதிரி காமெடி பண்ணாதீங்க. நம்ம ஸ்டேஷன்ல இருக்கிற யாரும் சிரிக்கல. சார், நான் பண்றது காமெடின்னு நீங்க ஒத்துக்கிட்டீங்க பாத்தீங்களா? ஆனா எனக்கு நல்லா காமெடி வரும் சார். ஆனா இப்ப சொன்னது சீரியஸ். சார், இன்ஸ்பெக்டர் அவசரமா பார்க்கணும் சார்.
என்ன விஷயம்னு முதல்ல சொல்லுங்க, அப்புறம் இன்ஸ்பெக்டர் பார்க்கலாம். சார் என் பையனை காணும் சார். ஸ்கூலுக்கு போனவன் இன்னும் திரும்பி வீட்டுக்கு வரல சார். ஸ்கூல்ல இல்ல சார். வீரமணி சார் அவங்கள அனுப்புங்க. போங்க. வணக்கம் சார். என்ன என் விஷயம்? பையன் பேரு வில்சன் சார். 11 வயசு ஆகுது சார். 6th படிக்கிறான் சார். காலையில ஸ்கூலுக்கு போனவன் இன்னும் திரும்பி வரல சார். எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சார். ஸ்கூல்ல விசாரிச்சிங்களா? போய் விசாரிச்சோம் சார். இன்னைக்கு அவன் ஸ்கூலுக்கே வரலன்னு சொல்லிட்டாங்க சார். சார் காலையில ஸ்கூல்ல போய் நான் தான் சார் டிராப் பண்ணேன். பையன் அடிச்சிங்களா? இல்ல சார், காலையில வழக்கம் போல சந்தோஷமா டாடா காரிட்டு தான் சார் போனான். உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? இல்ல சார். பையன் நேம் என்ன சொன்னீங்க? வில்சன் சார், 6வது படிக்கிறான். சார் இன்னொரு மிஸ்ஸிங் கேஸ் சார். நீங்க உடனே உங்க பையனோட போட்டோ கொடுத்துட்டு உங்க அட்ரஸ் டீடைல் எங்க இருக்கீங்கன்னு ரைட்டர் கிட்ட உடனே எழுதி கொடுங்க. போங்க, சீக்கிரம் போங்க, சீக்கிரம். என்ன சார் இது? குஷி கேஸ் மாதிரியே மிஸ்ஸிங் கேஸா இருக்கு. கோடம்பாக்கம் இன்ஸ்பெக்டர் சரவணன் ரிப்போர்ட்டிங் சார். இங்க கோடம்பாக்கத்துல 10 வயசு பொண்ணு மிஸ்ஸிங் சார். செக் போஸ்ட் எல்லாம் கொஞ்சம் அலர்ட் பண்ணுங்க. பிரசேகாபுரம் எஸ்ஐ ஜானிராமன் பேசுறேன் சார். இங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்த 2 குழந்தைங்க மிஸ் ஆயிருக்காங்க சார். அவங்க ஏஜ் 10, 11 அந்த மாதிரி இருக்கும் சார். J2 இன்ஸ்பெக்டர் மயில்வாகனன் ரிப்போர்ட்டிங் ஓவர். சார் அப்புறம் டீலர் முத்துமாரியம்மன் கோயில் தெருவுல இருந்து 2 பசங்க மிஸ் ஆயிருக்காங்கன்னு தகவல் வந்திருக்கு சார். அதே மாதிரி வடசர்வாக்கம் பிரகாசம் ஸ்ட்ரீட்ல இருந்து ஒரு பையனை காணாம தகவல் வந்திருக்கு சார். வயசு 10, 12க்குள்ள இருக்கும் சார். எம்ஜிஆர் நகர் சூலப்பழத்துல இருந்து 10 வயசு குழந்தை மிஸ்ஸிங் சார். கோடம்பாக்கம் பிரிட்ஜ் கிட்ட 10, 11 வயசு குழந்தைங்க 2 பேரும் மிஸ்ஸிங் சார். பிரசேகாபுரம் எஸ்ஐ ஜானிராமன் ஓவர். இங்க என்ன நடக்குது ராமதாஸ்? குஷி இப்ப வந்தவங்க பையன், டி நகர்ல 2 பேரு, புரசைவாக்கம் கோடம்பாக்கத்துல 2 பேரு, எல்லாருக்கும் அதிகபட்சமா 12 வயசு. அடுத்தடுத்து காணாம போயிருக்காங்க. இது சாதாரண மிஸ்ஸிங் கேஸ் மாதிரி தெரியலையே. கிட்னாப், வெல் பிளான்டு கிட்னாப். காணாம போன 8 குழந்தைங்களுக்கு பின்னாடி பெரிய நெட்வொர்க் இருக்கணும். கடத்தப்பட்ட 8 குழந்தைங்களுக்கும் ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்கணும். முதல்ல அது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ராமதாஸ் சார், எல்லா ஸ்டேஷனுக்கும் அலர்ட் பண்ணிட்டு காணாம போன எல்லா குழந்தைகளோட டீடைல்ஸும் எனக்கு வேணும். அதே மாதிரி இருக்கிற எல்லா செக் போஸ்டையும் தரவா செக் பண்ண சொல்லுங்க. ஒரு வண்டி விடாம செக் பண்ண சொல்லுங்க. சந்தேகப்படுற எவனை வேணாலும் அரெஸ்ட் பண்ணுங்க. அதே மாதிரி குழந்தைங்க கடத்தல சம்பந்தப்பட்ட பழைய குற்றவாளிங்க இப்ப என்ன பண்றாங்க, எங்க இருக்காங்கன்னு பாருங்க. ஆள் கிடைச்சா கையோட தூக்கிட்டு வாங்க. மீடியாவோட பேசி குழந்தைங்களை தனியா அனுப்ப வேண்டாம்னு பொதுமக்கள் கிட்ட சொல்லுங்க. இதெல்லாம் இமீடியட்டா இப்பவே நடக்கணும், புரிஞ்சுதா? ஓகே சார். ராமதாஸ், இதுக்கப்புறம் தான் எல்லாரும் பழைய மயில்வாகனனை பார்க்க போறீங்க. ஓகே சார். இந்தாங்க. காலையில் என் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு போனாங்க. இதுவரைக்கும் இந்த தகவலும் இல்லை. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசினியா? ஏய், உன்னை தானே கேட்குறேன். நான் பேசிட்டேங்க, வந்துருவாங்க. நீங்க டென்ஷன் ஆகாம இருங்க. டாக்டர் சொன்னதை மறந்துடாதீங்க. அவங்களுக்கு என்ன, ஏதாவது சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. எனக்கு ஒன்றும் இல்லடி, நல்லா தான் இருக்கேன். ஏய், உனதாண்டா என்ன குறுக்கு நெடுக்கு நடந்துக்கிட்டே இருக்க? ஒன்றும் இல்லைப்பா, சும்மா தான் நடக்கிறேன். ஏமா ராஜீவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேளம்மா. ஏங்க, அவன் என்ன சின்ன குழந்தையா? வந்துருவாங்க. நீங்க பேசாம உள்ள போய் படுங்க, போங்களேன். நான் படுக்க மாட்டேன். இத்தனை நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து இருந்து டிவியும் பார்க்கல, பேப்பரும் படிக்கல, ரொம்ப டல்லா இருக்கு. கொஞ்ச நேரம் டிவி பார்க்கறேம்மா. நான் சொன்ன எங்க கேட்க போறீங்க? அந்த காலத்தெல்லாம் பீரோ சாவி யார்கிட்ட இருக்கோ அவங்க கிட்ட தான் அதிகாரம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் ரிமோட் யார் கையில் இருக்கோ அவங்க கிட்ட தான் அதிகாரம் இருக்கு. என்னாச்சு ஸ்னேகா? தெரியல.
டேய் எங்கடா 2 பேரும் போயிருந்தீங்க? எங்கடா 2 பேரும் போயிருந்தீங்க? உங்களை தானே கேட்குறேன். லேண்ட் விஷயமா ஒருத்தர் பார்க்க போயிருந்தப்பா. ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறியா? அது யோசிச்சுட்டு இருக்கப்பா. பார்த்து பண்ணுப்பா. உள்ள வாங்க. ஸ்னேகா, குஷியா அவங்க அம்மா வீட்டில் கொண்டு போய் சேர்த்துட்டியாம்மா? என்னம்மா ஒன்று தானே கேட்குறேன், காதல் வேலையா? சேர்த்துட்டேன் மாமா. ஸ்னேகா, ஏன் மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்கு? இல்ல, அலைஞ்சிட்டு வந்தேன்ல, கொஞ்சம் டயர்டா இருக்கு. சரி, ஃப்ரெஷ் பண்ணிட்டு வாங்க, ஒண்ணா சாப்பிடலாம். முக்கிய செய்திகள். சென்னையில் அடுத்தடுத்து 8 குழந்தைகள் மாயம். குடும்ப நல நீதிபதி சகுந்தலா அவர்களின் பேட்டி. தனியார் பள்ளி ஊழியர் சுந்தர் அவர்களின் மகள். தொழிலதிபர் கஜேந்திரன் அவர்களின் பேட்டி. ராஜீவ், ஸ்னேகா, துவாரகேஷ், இங்க வாங்கடா. பாருங்கடா டேய். என்னப்பா? காணாம போன குழந்தைகள்ல குஷி போட்டவன் இருக்குடா. குஷியை காணுமாடா? டேய் டேய், என்னடா எங்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க? எங்கடா போய் தொலைச்சிட்டு வந்தீங்க குழந்தைய? யாரோ கடத்திட்டாங்கன்னு வருது. டேய் விடுடா. டேய், உனக்கு தெரியலடி, உனக்கு தெரியல. ஏன் என்கிட்ட சொல்லாம மறைச்ச? படுபாவி, எப்படி என்கிட்ட சொல்லாம மறைக்க மனசு வந்தது உனக்கு? ஏன் ஸ்னேகா, உங்ககிட்ட வந்த உடனே கேட்டேன்ல, குழந்தைய உங்க வீட்டுல பொறுப்பா ஒப்படைச்சிட்டியா அப்படின்னு. கொண்டு போய் விட்டேன்னு சொன்னேன் இல்ல, எங்கிட்டயே போய் சொல்றியா நீ? நீ எல்லாம் ஒரு மனுஷன். என்ன மன்னிச்சிருங்க. குழந்தைய தொலைச்சு பாவி நான் தான். என்ன மன்னிச்சிருங்க. என்ன உயிரோடவே இருக்க விடாதீங்க. கொன்னுடுங்க மாமா, என்ன கொன்னுடுங்க. அப்பா, அப்பா, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சுப்பா. எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்கப்பா. நீங்க கவலைப்படாதீங்க, கிடைச்சிருவாப்பா. என்ன கேளுங்கப்பா. பாரு, எத்தனையோ குழந்தைங்க காணாம போயிருக்குடா. அவளை பெத்த அம்மா மாதிரி பார்த்தேன், குழந்தையாவா பார்த்தேன். எங்க அம்மா மாதிரிடா, அவ என் தாய் மாதிரிடா. அவளை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்கப்பா. உங்க கால்ல கூட விடறாரு. என்னப்பா ப்ளீஸ் இப்படி எல்லாம் பேசாதீங்க மாமா. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். குஷி கண்டிப்பா நம்ம கிட்ட திரும்ப வந்துருவா. அவ கிடைச்சிருவா. நியூஸ் சொல்றது கேட்டா எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. ஒண்ணுமே புரியல. ராஜு, ராஜு, சும்மா நிக்கிறேடா, போடா போய் குழந்தைய கண்டுபிடிடா. அப்பா அழாதீங்கப்பா. என்னடா, ஏதாவது பண்ணுங்கடா. எனக்கு தெரியலப்பா, குழந்தை எங்க போனா என்ன எதுவுமே என்ன நீ அழுதுட்டு இருக்க? நீ தானே அப்பா அம்மாக்கு தைரியம் சொல்லணும். அழாதானே? அழாம என்னடா பண்ண சொல்ற? அழாம என்ன பண்ண சொல்ற? என்ன மாதிரிலாம் ஒரு பிறப்பு இருக்கவே கூடாதா? என்ன மாதிரிலாம் ஒரு ஜென்மம் இனி இந்த உலகத்துல பிறக்கவே கூடாது. யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. என்ன இந்த வீட்டுல மூத்த மகங்கிற பேரோட இன்னை வரைக்கும் அப்பாவுடைய பென்ஷன் பணத்திலயும் தம்பியுடைய சம்பாத்தியத்திலயும் உட்கார்ந்து தண்ட சோறு சாப்பிட்டு இருக்காரு. என் மனசுக்குள்ள புழுங்கி கிட்டுது. ஏன் உயிரோட இருக்கோன்னு எத்தனையோ தடவை நினைச்சிருக்கேன். அப்பா அப்பா நான் பெத்த குழந்தை என்ன கூப்பிடும் போது அந்த 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 ஒரு ஜீவனுக்காக என் உயிரை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு இப்போ வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா சத்தியமா சொல்றேன், என் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். அடுத்த நிமிஷமே குழந்தை கிடைச்சிருவா. முயற்சி பண்ணுங்கடா. முதல்ல வெளியே போய் குழந்தை தேடுங்கடா. எனக்கு என்ன பண்றது? போடா போடா, குழந்தைய தேடுங்கடா. முதல்ல போகடா. குழந்தை கூட என்னால காப்பாற்ற முடியல. கிடைச்சிருவா. நான் என்னப்பா மனுஷன்? நல்லா ஏன்பா இருக்கணும்?